வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு லாட் 20 அண்ட் ஸோ 48 லாஸ் ஆஃப் பவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1-2 கான்ட்ரடிக்டாக இருக்கும். வேர் ஐ கேன் ஸ்பாட் த கான்ட்ரடிக்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். பட் இது இஸ் கிவன் அ சுச்சுவேஷன், யுவர் எபிலிட்டி டு ஜட்ஜ். அதாவது நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் எந்த லாவை எங்கே யூஸ் பண்ணணும். இந்த லாவுக்கு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க ஆனந்த். இது கட்டாயமாக தெரியும். நீங்கள் சொல்லவே இல்லை இந்த லா வேஸ்ட்டு, நீங்கள் இந்த லா ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. இது என்னென்னா, டோன்ட் கமிட் டு எனி ஒன். இந்த பக்கமும் நீங்கள் போக்குவதான், சரிங்களா? இட் இஸ் அ ஃபூல் ஹூ ஆல்வேஸ் ரஷஸ் டு டேக் சைட்ஸ். டு நாட் கமிட் டு எனி சைட் ஆர் காஸ் பட் யோர் செல்ஃப். பை மெயின்டைனிங் யுவர் இண்டிபெண்டன்ஸ் யூ பிகம் த மாஸ்டர் ஆஃப் அதர்ஸ், playing people one against the other and making sure you can pursue what you want. இது வந்து கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸுக்கும் அண்ட் இஃப் யூஆர் அன் ஆக்சுவல் பாலிட்டிக்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல். யூஆர் ஆன் நோ ஒன் சைட் இன்சைட் தி ஆர்கனைசேஷன் அண்ட் யூ ஆர் நோ ஒன்ஸ் enemy. You are within the organization, you are no one's friends and no one's enemy. You can stretch it a bit. You can have no ideology and you can be everywhere. Most people are like that. Whether I cannot be like that, I don't know. But most people are like that. And they are very successful. இப்போ அந்த இந்தியாவில் நீங்கள் எக்ஸாம்பிள் வேணும்னா, ராஜீவ் சுக்லான்னு ஒரு எம்பி இருக்கான், இப்போ காங்கிரஸில் இருக்கார். நீங்கள் அவன் யார் எந்த கட்சி எங்கே போனாலும், காங்கிரஸ் சீட் இருக்கோ இல்லையோ, அவன் பர்மனெண்ட்டாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கும். பிகாஸ் ஹி ஹேஸ் சச் பவர்ஃபுல் கனெக்ஷன்ஸ் எவ்ரிவேர். ஏன் நம்ம பிஜேபி சுவாமியும் அப்படி தானே? சுப்பிரமணியம் சுவாமியும் அப்படி தான், ரைட்? பட் சுவாமி அவுட் ஆஃப் ஃபியர், இவன் அவுட் ஆஃப் நான் கமிட்மெண்ட். இவனுக்கு கமிட்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் சுவாமிக்கு இப்போ வந்து எம்பி சீட்டே கிடையாது. தோ இட் டெஸ்பரேட்லி வாண்ட்ஸ் இட். இவன் அப்படி கிடையாது, இவன் எப்படியாவது வந்துடுவான். இப்போ கான்ஸ்டியூஷனல் கிளப்பில் பார்த்தா இவன் இருப்பான். ஆனால் அதுமாரி என்னது, அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. பட் யூ வுட் ஹவ் டன் ஃபேவர்ஸ் இல்லை, யூ தீஸ் கேஸ் ட்ரேட் ஃபேவர்ஸ். புரியுது. ராபர்ட் கிரீன் சொல்கிற ஃபேமஸ் ஆள் வந்து டாலிராண்டுன்னு ஒருத்தர். இந்த டாலிராண்ட் எப்படின்னா, இந்த லூயி த 14th அவன் நம்பர் 3, லூயி த 16th 17th த கிரேட் சன் கிங் அவனோட கோர்ட்டில் இருப்பான். கரெக்டான சைடில் ரிப்பப்ளிகன்ஸுக்கு போனான். ரிப்பப்ளிகன்ஸ்லேருந்து திரும்பி நெப்போலியன் பக்கம் வந்தான். நெப்போலியன்லேருந்து வெளில போனோம், ரைட்டா? அதுக்கப்புறம் திரும்பி ரிஸ்டோர் ஆன போர்போன் டைனாஸ்டி, இந்த லூயி டைனாஸ்டிக்கு வந்தான். அங்கேருந்து திரும்பி வெளில போனான். அவன் வந்து சச் அ கேரக்டர் இன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். He was always in power. Right through his life, right through the end, he was in power. ஆமாம். ஏன்னா நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிலலாம் லீடர் தவிர பாக்கி எல்லாரும் கீழே இருக்கவங்கலாம் மாறிண்டே இருப்பாங்க. வெரி ஃபியூ பீப்புள், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஹைலி கமிட்டட். லீடர் தவிர பாக்கி எல்லாரும். இப்போ இருக்கிற நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட, most of the important ministers were once upon a time Jayalalitha's trusted aides. I can name at least 4 ministers who are holding very important portfolios today. பேர்லாம் சொல்ல வேண்டாம். No. எல்லாருக்கும் தெரியும். Common knowledge. Common knowledge. They were all Jayalalitha's trusted men. So பிஜேபியில அப்படிதான் நிறைய பேர் காங்கிரஸ் ஆளுங்க தான் இருந்தாங்க. வந்து இதில் எப்படின்னா, they keep shifting. இதில் வந்து நம்ம பொலிட்டிஷியன் பண்ணால் தப்புன்னு சொல்லுவோம், ரைட்டா? பட் கார்பரேட்லி இது வெரி காமன். தட் இஸ் எக்ஸப்ட் தி டாப் லெவல். தி பாட்டம் லெவலில் எல்லாரும் கட்சி மாறினே இருப்பான். நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் ஐடி ஸ்டூடெண்ட்டோட, ஐடி ப்ரொஃபஷனோட கேரியர் பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனி சர்க்கியூட்டையும் முடிச்சிருப்பான். புரியுது. அட்லீஸ்ட் 4 கம்பெனியில் 3 கம்பெனியாவது போயிருப்பான். கரெக்ட். இப்போ வந்து மெட்டா இஸ் போச்சிங் பீப்புள் ஃப்ரம் ஆப்பிள். ஆமாம், ரைட். ஓப்பன் ஏரியா எல்லாத்தையும் தூக்கிட்டு. அண்ட் இப்போ வந்து தி கை ஹூ ஜாயின் பெர்ப்ளெக்சிட்டி, ஹூ ஸ்டார்டட் பெர்ப்ளெக்சிட்டி, இஸ் அ கை ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏஐ இன் கூகுள். ஆமாம், ஒரு இந்தியன். ஸோ இது ரொம்ப காமன். கரெக்ட். ஆனால் பட் இஃப் யூ டோன்ட் நோ தி ஹவு டு பிளே திஸ் கேம், யூ வில் பி க்ரஷ்ட்.
நீங்கள் ஆனால் சொல்லியிருக்கீங்களே ஒரு கைடிங் பிரின்சிபல்னா உன்னோட வேல்யூஸ் உன்னோட வர்ச்சியூஸை நீங்கள் யூ ஷுட் நெவர் கிவ் அப். அது நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு மேலே ஃபெய்த்தே போயிடும். ஆமாம், நீங்கள் இது வளரலாம், ஆனால் as long as நீங்கள் மெயின் பிரின்சிபல்ஸ் என்ன நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த பிரின்சிபல்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. அதை நீங்கள் கோல் போஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் மக்கள் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அது அமர் சிங் மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டா? ராஜீவ் சுக்லா, அமர் சிங்லாம் ஒரு கேட்டகரி. புரியுது. அந்த அமர் சிங் தொட்டப்புறம் தான் அனில் அம்பானியோட கேரியரே கோயிந்தாயிடுச்சு. அமிதாப் பச்சனுக்கும் அவர் ஃப்ரெண்டாக இருந்தது. எவ்ரிபடி இஸ் ஃப்ரெண்டு. அமர் சிங் அமிதாப் பச்சன்ஸ் ஃப்ரெண்ட், எவ்ரிபடி இஸ் ஃப்ரெண்ட். அண்ட் முலாயம் சிங்ஸ் ஃப்ரெண்ட் till his son came and kicked him out. புரியுது. So they'll be everybody's friend. And these characters are very slippery and very dangerous. பட் நீங்கள் என்ன லைஃப்பில் கற்றுக்கணும்னா இதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் யூ ஹோல்ட் யுவர் பிரின்சிபல்ஸ், யூ ஹோல்ட் யுவர் பொசிஷன்ஸ். கரெக்ட். as far as possible don't commit to be on anybody. நீங்கள் இப்போயும் சொல்லுவீங்களே பொறுத்திருந்தால்வார் பூமி. ஆமாம், அதனால் don't commit to any side, don't make enemies. இதில் மெயின் திங் என்னென்னா இப்போ நான் ஒரு சைடில் போயிட்டேன்னா தி அதர் சைட்ஸ் வில் ட்ரீட் யூ as enemies. ட்ரூ. ஸோ நீங்கள் ஃபுல் சைடாக ஒரு சைடு எடுக்கவே வேண்டாம். அண்ட் ஐ திங்க் இது வந்து பிரில்லியன்ட் ரூல் லா நம்ம வந்து இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங் யூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாமல் ஐபிஓ போடுறது, அவசரப்பட்டு தலையை உள்ள இன் இன்வெஸ்டிங் இதோட பேர் ஹாலோ எஃபெக்ட்னு பேர், இல்லாட்டா என்டோமெண்ட் எஃபெக்ட்னு பேர். ஹாலோ எஃபெக்ட்டுங்கிறது இப்போ நான் வந்து டாட்டா பிடிக்குங்கிறதுனால எல்லா டாட்டா கம்பெனி ஷேர்ஸையும் வாங்க முடியாது. கரெக்ட். ஐ ஷாட் டு லுக் அட் வேல்யூஸ். பட் ஹாலோ எஃபெக்டில் எல்லாத்தையும் வாங்கிடும். இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார், நீங்கள் டாட்டாவை பற்றி உழந்து பேசுனது தான் நான் டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் லாஸ் ஆயிடுச்சுன்னு. உன்னை நான் டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் போடவே சொல்ல. தட்ஸ் ஹாலோ எஃபெக்ட். என்டோமெண்ட் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ நான் கியூபிட் வாங்கினேன், இட் டிட் வெரி வெல் ஃபார் மீ. மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு, மேனேஜ்மெண்ட் ஃப்ராடு. இப்போ ஷேர் விலை இறங்கி அப்புறம் திரும்பி ஏறி இருக்கு. ஆமாம், பிகாஸ் தி ஓனர் இஸ் மேனிப்புலேட்டிங். ஆமாம். ஸோ அந்த புது ஓனரை நம்பி நான் இருக்க பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், பட் அந்த ஓனர் சரியில்லை. ஐ ஹேட் டு மேக் அ டிசிஷன் டு எக்ஸிட். கரெக்ட். ஸோ இல்லை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், நான் இனிமேல் எக்ஸிட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இது வேலைக்கு ஆகாது. கரெக்ட். ஆனால் இது இதுலேயும் ட்ரூ. இப்போ ஒரு ஓனர், ஒரு நல்ல கம்பெனி கியூபிட் சொன்னீங்களே, ஓனர் மட்டமாக இருக்காங்கன்னு. ஆனால் இதேமாரி ஒரு நல்ல கம்பெனி மட்டமான ஓனர் வெளில போனால் அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதாவது இப்போ ஒரு மட்டமான இப்போ கியூபிட்ல வந்து ஓனர் வெளில போயிட்டு ஒரு நல்ல சூப்பர் ஓனர் உள்ள. That's a great opportunity. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். பார்க்கும்போது என்ட்ரி பாயிண்ட் நம்ம வெயிட் பண்ணுறோன்னா கரெக்டான நேரத்தை பார்த்து கரெக்டான ஆளோட செய்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். முட்டாளுங்க தான் வந்து சீக்கிரம் போய் ஒட்டின்றுவாங்க. But the real problem is when you take sides. If you take sides, then you இந்த ஆள் ரைட்டு அந்த ஆள் தப்புங்கிற பொசிஷன் எடுத்துக்க. அப்புறம் நீ மாட்டின்ட்டு. ஸோ பொறுமையாக இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த லா வந்து என்ன பேசிக்காக சொல்லுதுன்னா பொறுமையாக இருக்கணும். ஆமாம். And if you extend it like Rajiv Shukla, you may succeed, you may fail. Time is your greatest asset. But இந்த ராஜீவ் சுக்லா மாதிரி ஆள்னா will never become number 2, number 1 ஆக மாட்டான். You will be enjoying power right through. Correct. Right. But a guy who stays with a leader, when the leader wins big, you will also win big. ஹோம் மினிஸ்டர் ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க.
அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.